புதுவை விழா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவீசு புதுச்சேரியிலிருந்து. சமீபத்தில் மலர் கண்காட்சி புதுச்சேரியில் நடந்தது. போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். அப்பா, எங்கே பார்த்தாலும் அங்கே இருந்த மலர்களை விட மனித தலைகள் மிக அதிகமாக இருந்தன. ஒவ்வொருத்தரும் அந்த மலர்களை பார்க்கும்போது அவங்களுடைய முகத்தில் அத்தனை ஒரு மலர்ச்சி, அத்தனை ஒரு புன்னகை, அத்தனை ஒரு சந்தோஷம். சுற்றி 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 வந்து புகைப்படம் எடுத்து கை சோர்ந்து போயிடுவது, அந்த ஃபோனும் சோர்ந்து போயிடுது. ஆனால் இவங்க சோர்ந்து போக மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ ஒரு ப்ளசண்ட் அந்த முகத்தில் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அடடா, இயற்கையை நேசிக்க இத்தனை பெரிய கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த மலர்களை பார்க்கும்போது நம்ம மனசு வந்து ரொம்ப ஒரு உற்சாகத்தில் அப்படியே ஒரு நம்மளும் ஒரு மலர் மாதிரியே மலர்ந்துடுறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் ரொம்பவே அழகாக எல்லாத்தையும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நேர்த்தியான வடிவமைப்பு, வந்து தானியங்களில் செய்யப்பட்ட புகைப்படங்கள், நிறைய நிறைய விஷயங்கள் அங்கே வச்சுருந்தாங்க. இதுக்கான சிரத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் அவங்க வந்து முயற்சி எடுத்து பண்ணியிருந்திருக்கணும். அவ்வளவு அழகாக அதை வந்து வடிவமைச்சிருந்தாங்க. இதுக்காக அந்த துறைக்கு நம்ம வந்து பாராட்டு தெரிவிப்பதோடு நெருடலான சில விஷயங்களையும் பேசித்தானே ஆகணும். இப்போ வந்து இவ்வளவு நேசிக்கிறாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் வந்து ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு மரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்துலேருந்து தினம் நம்ம வீட்டில் இலை கொட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகும்? வரும், இவங்க மரம் வளர்க்குறாங்க, நம்ம வீட்டில் இலை கொட்டுது, அப்படி அந்த மரத்தை வெட்டியே ஆகணும் அப்படின்னு வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை எதனால் நடக்கும்னா பெரும்பாலும் இந்த மரம் பிரச்சனை. தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுது, மட்டை விழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓடலாம். அந்த காலத்தில் ஓடு சரியுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு மரத்துலேருந்து இந்த பூச்சிகள் வந்து வீட்டில் விழுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பையனை வெட்டி கொலை பண்ண கதையெல்லாம் கூட நடந்துச்சு. இப்படி வந்து நமக்கு சாதகமாக இருக்கும்போது ஒரு விஷயத்தை ரசிக்கிறதும், நமக்கு பாதகமாக ஆகும்போது அந்த விஷயத்தை வெறுக்கிறதும் அப்படிங்கிறது வந்து மனித மனமாக இருக்கிறது. இதில் போகும்போது பயங்கர வெயிலாக இருக்கும். அப்போ எங்கே போய் நிற்போம்? ஏதாவது ஒரு மரம் நின்றுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய நேரில் தான் போய் நிற்போம். ஆனால் அதுவே கடத்தெரு நம்மளுடைய கடையோட பேரை மறைக்குது அப்படின்னு ராத்திரியாக வெட்டி தூக்கி எறிஞ்ச சம்பவங்கள், மரம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் பண்ணின சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்படி நமக்கு தேவையில்லை ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து ஒழிச்சு கட்டுறது அப்படிங்கிறதுல வந்து தீர்மானமாக இருக்கிறாங்க மனிதர்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழலிலும் இத்தனை பேர் வந்து மரங்களை பார்த்து ரசிக்கிறதும், மலர்களை பார்த்து ரசிக்கிறதும், நிறைய போகிறவங்க எல்லாருமே அவ்வளவு செடி கொடிகளை வாங்கிட்டு போகிறாங்க. வந்து அதையெல்லாம் பார்க்கும்போது மனது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இத்தனை ஆர்வம் வந்து மனிதர்களுக்கு இருக்கும்போது மரங்களை வெட்டாமல் இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த பதிவை போடுறேன். நன்றி, வணக்கம்.